படம் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. பாப்பா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கா, நல்லா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அதாவது படிப்போட முக்கியத்துவத்தை காமிச்சிருக்காங்க. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்கிறதுனால தெரியல, அந்த மலைவாழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத காமிச்சிருக்காங்க. அவார்டு பிக்சர் மாதிரி எடுத்திருக்காங்க. அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். நல்லா எடுத்திருக்காங்க. படத்தில் இது அருள்நிதி ஒரு ஹீரோவாக பண்ணி இதில் கேமியோ மாதிரி பண்ணி நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கலெக்டர் வந்து இந்த அளவுக்கு இறங்கி இதை வந்து படிப்புக்கான முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் முன்னோடி மாதிரி இருந்து இதை காமிச்சிருக்காரு. அவங்க இன்னும் நல்லா இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க இருக்கிறதுனால தான் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா போக்குவரத்து வசதி இல்லை, படிப்பு இல்லாமல் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு எடுத்து காட்டினது நல்லா இருக்கு. சூப்பர். ஆரோ அந்த ரம்யா பாண்டியன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆரோ சாரும் நல்லா, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜி பிரகாஷோட சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் எப்படி படம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அருள்வாள் படிப்பு வந்து ரொம்ப முக்கியன்றதை அந்த படத்தில் வந்து ரொம்பவே தெளிவாக காமிச்சிருக்காங்க. மலைவாழ் சைடு அவங்களுக்கு தெரியுது, படிப்பு கிடைக்காதவங்களுக்கு படிப்பு முக்கியன்றது தெரியுது. ஈஸியாக கிடைக்கிறவங்களுக்கு அது தெரிய மாட்டுது. கண்டிப்பாக படிப்பு ரொம்ப முக்கியம், எல்லாருமே படிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் இது. நல்லா பாருங்கள், ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அருள்நிதி அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு, மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. கேமியோ ரோல்னு சொல்ல முடியல, ஒரு நல்ல ஒரு முக்கியமான ரோல் தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது ரொம்பவே. அவரோட ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த குறிஞ்சி மட்டும் அவங்களோட ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மறக்காம படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேட்டரில். ஆரோ பிக் பாஸில் லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணார், அப்புறம் இப்போ தான் பண்ணியிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு. அவர் நல்ல ஆக்டிங்கு சூப்பராக இருக்குது. ரம்யா பாண்டி நல்லா பண்ணியிருக்காங்க, பட் அவங்களோட ரோல் பெருசாக தெரியல. பட் ஆனால் ஆரோ அவங்க கேரக்டர் நல்லா தெரியுது. ஜீவ் பிரகாஷ் மியூசிக்கா அப்படியா? சாரி ப்ரோ, மியூசிக் சூப்பராக இருக்குது. ஜீவ் பிரகாஷ் நல்லா போட்டிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. மியூசிக் டைரக்டர் நம்மளுக்கு தெரியல ப்ரோ, சாரி ப்ரோ. படம் பெருசாக உங்களுக்கு எங்கேயும் போர் அடிக்கா? கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் படம் ஆனால் நல்லாயிருக்கு. கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். கண்டிப்பாக வந்து எல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். அதுவும் குறிப்பாக குழந்தைகள் வந்து நல்லா வந்து பார்த்து ஆதரிக்கணும்னு சொல்கிறேன் சார். ஓகே, ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்களா? ஆமாம் சார், எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படத்தில் வந்து எந்த லேகுமே இல்லை. நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு படம். ஆனால் எல்லாமே ஆர்ட் டச்சிங்காக நல்ல கண் கலக்கம் வச்சு நம்மளே வந்து படத்துக்குள்ளே ஆழமாக கொண்டு போகுது படத்தில் போகணும். படத்தில் அருள்நிதியோட கேரக்டர் கொஞ்சம் நேரம் ஆமாம், அருள்நிதி சார் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து லாஸ்ட் வரையுமே அவர் தான் வராரு. ஃபுல் ரோலும் அவரோட பார்ட் வந்து சூப்பராக பின்னியிருக்காரு சார் கலெக்டராக. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க சார். மலைவாழ் மக்கள்லாம் நல்ல இந்த தேன் எடுக்கிறது, அவங்களோட வாழ்க்கை முறை வாழ்கிறது ஃபுல்லாகவே அப்படி யதார்த்தமாக நல்லா காமிச்சிருக்காங்க படத்தில். ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் சார், பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கு. ஒரு முக்கியமான கேரக்டர் நான் வந்து அருள்நிதி சார் அதான் சொல்லுவேன். நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் படத்தை எல்லாமே நான் விரும்பி பார்ப்பேன். இது நல்ல சூப்பர் மெசேஜாக இருந்தது. அவர் வந்து ஹீரோவாக ஃபுல்லாக நடிக்கிறதோட ஒரு கேமியமாக ஒரு ரோல் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது எடுத்து நல்லா பார்த்து பண்ணியிருக்காரு. நல்ல முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காரு. ஏன்னா கலெக்டர் ரோல் வந்து அவருக்கு நல்லாவே சூட் ஆகுது சொல்ல போனால், அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே. நிறைய பேசிட்டோம் ப்ரோ, போதும் ப்ரோ. எதோ பேசுறியா? சரி, ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டாங்க. அதான் இவங்க சொல்லுவாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி? படிப்புக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மலைவாழ் பகுதியில் இருந்த மக்கள் வந்து படிக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத வந்து படத்தில் சொல்லியிருக்காங்க. அருள்நிதி வந்து இன்டர்வியூலேருந்து தான் வருவார், ஒரு கலெக்டராக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ உதவுறாருங்கிறது தான் படம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட மெயின் கேரக்டர் அந்த பொண்ணு. ஆமாம், அந்த பொண்ணு தான் வந்து மெயின் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுலேருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்களோட தான் முக்கியத்துவமாக இருக்கும். அருள்நிதி இவங்க ஆரவும் ரம்யா பாண்டியனும் அவங்களுக்கான ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த லைக் ஜோக்கர்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி ஒரு கிராமத்து மக்கள் மாதிரியே ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், சின்ன படம், ஒரு 2 hours கிட்ட தான் படம் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல வந்த விஷயத்த கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப லேக் போட்டு இழுக்காமல் தேவையில்லாத விஷயம்லாம் சொல்லாமல் படிப்புக்கு என்ன முக்கியமோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது நல்லா இருந்துச்சு. நம்ம நினச்சத மாதிரி தான் இருந்துச்சு. ட்விஸ்ட்டாக தெரியலை. சரி, இவங்க படித்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆனால் நல்லா இருக்குமே நம்ம யோசிக்கிறது தான் படமாக இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. அவர் சாங் ஒன்று பாடியிருப்பார், அது லொக்கேஷனோட பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மலைப்பகுதியெல்லாம் காமிக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெருசாக உங்களுக்கு எங்கேயும் போர் அடிக்காத மாதிரி? போர்டு அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. கதைக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்திருக்காங்க. படமே சின்ன படம் தான், ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.